ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தூங்கலை. என்னால் பல நாளாக தூங்க முடியலை. நான் தூங்காமல் எப்படி ஒரு பயங்கரமான கனவை காணலாம்? தூங்கினா தான் நான் ஒரு பயங்கரமான கனவை காணலாம். அப்படி ஒரு கனவை கண்டாதான் என்னால் தொடுக்கிட்டு எழும்ப முடியும். ஆம், நான் தூங்கலை. நான் ஒரு படுதோல்வியை சந்திக்காத போது எப்படி என்னால் ஒரு புது பாடம் கற்க முடியும்? அதனால் நான் தோல்வியை சந்திக்காதான் என்னால் புது பாடங்கள் கற்க முடியும். எனக்கு சின்ன பிள்ளையில் எப்படி பல்லை தீட்டுவது, பல்லை எப்படி சுத்தப்படுத்துவது என சொல்லிக் கொடுத்ததே எங்கள் மூத்தம்மாவும் உம்மாவும் தான். இந்தியாவோட ரோஜா பூ கலர் பல்பொடி, அந்த பல்பொடியை உள்ளங்கையில் எடுத்து சுட்டு விரலில் தண்ணியை கொஞ்சம் நிலக்கி அந்த பல்பொடியை விரலால் தொட்டு வலது பக்கமும் இடது பக்கமும் வாய்க்குள்ள விரலை போட்டு நான் கத்த பல்லை தேய்ச்சி வெள்ளையாக்கிய பெருமை இவர்களையே சேரும். எனக்கு தெரிஞ்சு இந்த 13-14 வயது வரை நான் பல்லை தீட்டியது முழுக்க இந்தியாவோட கோபால் பல்படியும் நம்மளோட ஸ்ரீலங்காவோட தந்தாமுத்த பல்படியும் தான். இந்த ரோஷா கலர் பல்படியை தீட்டும்போது சுரட்ட கரித்தூளும் உமித்தூளும் நாக்கில் புரளும், கும்முன்னு ஒரு மனம் வீசும், மூக்க துளைக்கும். இது 60 வருடத்துக்கு முந்திய கதை. இப்போ என்னடாண்டா சகல பற்பசை கம்பெனிகளும் தயாரிப்பாளர்களும் பல லட்சக்கணக்கான ரூபாய் செலவு செய்து சகல ஒலிபரப்பு சாதனங்கூடாக எங்கள் பற்பசையில் சுத்தமான சிரட்டைக்கறி கலந்திருக்கிறோம், சுத்தமான உமித்தூள் மிக்ஸ் பண்ணியிருக்கிறோம், இதில் பல வகையான விட்டமின்களும் தாது பொருட்களும் சேர்ந்திருக்கிறது என்று சொல்லுவதை கேட்கக்குள்ள இந்த தலை சுத்துது. எந்த டிகிரியும் முடிக்காமல் பாடசாலைகளில் மலைக்கு கூட ஒதுங்காமல் 60 வருஷத்துக்கு முதலே நம்மளோட பல்லை உமித்தூளையும் கறியையும் போட்டு துளைக்கின நம்மளோட மூத்தம்மா கட்டிக்காரியா முட்டாளா எனக்கு பிரியலை. ப்ளீஸ் தெரிஞ்சாக்கள் அட்வைஸ் பண்ணுவோம்.